அன்னைக்கு பணங்கள்லையும் தென்னங்கள்லையும் குடிச்சிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கல்ல, அது நியாயத்தை கட் பண்ண மாட்டானுங்க. அட பஞ்சாயத்து இருக்குதுல்ல, கோயில் நடத்தாமதான் நாமளா திறக்க போக வேண்டியதான். அன்னைக்கு கையெழுத்து போட்டு கொடுப்பது என்ன செஞ்சீங்க? வாய் சூம் போட்டு பேச வருத்தீங்கல்ல. ஓ இப்படியே இருந்தா என்ன ஆகுறது? இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சா வேணும். ஏடா நான் ஊர் பிரச்சனை கவனிக்கிறதா உன் பிரச்சனை கவனிக்கிறதா? கையடா, ஊருக்குள்ள ஒரு பொதுக்கூட்டம் பஞ்சாயத்து நடக்க விட மாட்டேங்கிறானுங்க. பாரு ஒட்டிட்டு பாரதேசி நாய்ங்க. எங்க நிலத்தையெல்லாம் குடுத்து போட்டு சோத்துக்க வழி இல்லாம இருக்கிறோம். சும்மாடா, பெரிய தஞ்சாவூர்ல பண்ணையா ரேஞ்சுக்கு பேசுறாங்க. டீ கடைக்காரர, நீங்க தாங்க இதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யணும். நீங்க தாங்க தீர விசாரி. யாரா இந்த காரியத்தை செஞ்சவன்? நீயா ஓடு. ஐயோ நாத்தம் தாங்க முடியலடா, ஓடு. ஐயோ விஷவாயு தாக்குற மாதிரி இருக்குடா. எல்லாருக்கும் வணக்கம் அப்பா. அன்றாயர் கவுண்டரு கோயில் நிலத்தை விட மாட்டேங்கிறாருன்னு இந்த ஊர் ஜனங்க பெட்டிஷன் கொடுத்திருக்காங்க. அத நீங்க தான் விசாரிக்கணும். இங்க பாருங்க, இந்த ட்ரவுசர் கவுண்டரோட அப்பா ஊர்ல இருக்கிற ஏழைகளுக்கு எல்லாம் பணத்தை கொடுத்து கோவில் நிலத்தை எல்லாம் எழுதி வாங்கிட்டாரு. ஐயோ நிக்க முடியலடா சாமி. அத அவரா பார்த்து ஏழைகளுக்கு எல்லாம் கொடுக்கறாரா, இல்ல விசாரிச்சு நீங்க வாங்கி கொடுக்கறீங்களா, இல்ல நாங்களே ஒரு கை பாத்துக்கிட்டுமா? எவன்டா இந்த காரியத்தை செஞ்ச? செத்த நாயத்தின் மாதிரி இருக்க முடியலைங்க ஐயா. ஏனப்பா உனக்கு தான் சொல்றேன். அவனுங்க அடகு வச்ச நிலத்துக்கு பணத்தை பைசல் பண்ணிட்டு திரும்ப கேக்குறானுங்க. பேசாம கொடுத்துட வேண்டியதானே. நம்ம குடும்பம் ஒன்னா இருக்கிறப்ப எங்க அண்ணன் சக்கரை கவுண்டர் எழுதி வாங்கினதாக்கும். நான் தான் எனக்கு வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டேன். அது மாதிரி நீ எழுதி கொடுத்துட வேண்டியதானே. வீணா ஏழைங்க பாளைங்க வயித்துல அடிக்காதப்பா. இந்த பாருங்க, உங்க எல்லாருக்கும் தெரியும், அன்னைக்கு சித்தப்பா எனக்கு ஒரு சேரி பண்ண கல்யாணம் பண்ணி வச்சாரு. அதான் நான் ஒத்துக்கிட்டேன். இன்னைக்கு என்னதான்னா என் நிலத்தை எல்லாம் பிடிக்கிட்டு என்ன ஆண்டி ஆக்கணும்னு நினைக்கிறாரு. அவரு சொல்லித்தான் நீங்க எல்லாரும் குடியிருக்கீங்கன்னு தெரியும். ஆனா நான் இங்க வந்தது உங்க பஞ்சாயத்து முடிவை கேட்கறதுக்கு இல்ல. பின்ன உங்ககிட்ட இருக்கிற நிறைய ஜனங்கிட்ட காட்ட வந்தியா? யாரா இந்த காரியத்தை செஞ்சது? நிக்க முடியலடா. இந்த பாருப்பா, சட்டை எங்களுக்கு தெரியும். என்ன தரா தின்னீங்க? இந்த பஞ்சாயத்துக்கு நான் கட்டுப்பட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, நாளைக்கு நான் ஏறு கட்டுவேன். இது ஒண்ணும் சரிப்பட்டு வராது போல் இருக்கு. நாளைக்கு சர்வேரை வர சொல்லுங்க, மற்ற விஷயத்தெல்லாம் பேசிக்குவோம். இந்த காரியத்தை எவன்டா செஞ்ச? தர்த்தரம் முடிச்சவன உன் குழந்தைதான் இதை செஞ்சதா? நாத்தம் தாங்க முடியலையடா. குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தீங்களா இல்ல நாய்ப்பால் கொடுத்தீங்களா? ஏண்டா இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷியாடா, பஞ்சாயத்து தூக்கிட்டு வந்திருக்கீங்க. ஏண்டா டேய் பாரதேசி நாய, இத பெட்ரோல் ஊத்தி கலந்தாலும் போகாதடா. இந்த சட்டைய நீயே வச்சுக்க. பஞ்சாயத்து நாரி போச்சுடா. என்ன நாராயண பாத்து சும்மா நிக்கிறீங்க? ராவகாலம் வரப்போகுது, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லது. நீங்க ரெண்டு பேரும் நல்ல. ஐயோ ஐயோ ஒதுங்கிப்பா சொன்னா கேளு. என்னது கல்யாண மண்டபமா இல்ல சாவு மண்டபமா? அவன் என் தம்பி, இவளுக்கு தாய் மாமே. அவனுக்கு தான் இவளை கட்டதா இருந்தது. வாய்க்கு பிளாஸ்டிக் போட்டுருவேன். இந்த தாய் மாமன் நாய் மாமன்கிறதெல்லாம் என்கிட்ட நடக்கவே நடக்காது. இந்த பாருங்க பிளாக் பிரதர், காதல்ங்கிறது தெய்வீகமானது. அதை எந்த கருப்பிட்டி தலையினாலும் பிரிக்கவே முடியாது. நாங்க ரெண்டு பேரும் சந்தையில மீட் பண்ணோம். என் மனசை அவ இழுக்க, அவ மனசை நான் இழுக்க, இறுதியில எக்ஸ்ட்ரீம் போய் எங்க ரெண்டு பேருக்கு லவ் டெவலப் ஆகி போச்சு. அதனால இனிமே நான் இங்கதான் தங்க போறேன். நீ வந்து ஊரை விட்டு வெளியில ஓடி போயிரு. நான் ஊர்ல இல்லாத போது என் முறப்புடுக்கு தாலி கட்டிட்டீங்கல்ல, என் வயிற்று சும்மா விடாது. பர்னால வலிச்சு நக்கீரா. தம்பி வந்தது வந்துட்ட, பிள்ளைகளை ஆசீர்வாதம் பண்ணு. ரெண்டு பேரும் கால விழுங்க. எங்க கால காட்டு பாக்கலாம். இந்த கதையெல்லாம் ஏங்கிட்டு விடாத. தலை எது கால் எதுன்னு தெரியாது இந்த காண்டாமிரத்துக்கால நாங்க விடணுமா? நோ. ஏன் சுயமரியாதை என்ன ஆகிறது? அம்மா நீயாவது தாய் மாமன் கால விழுமா? ஒரே அப்பாப்பி போடு, அவன் காலில் விழுந்தா அப்படியே நீட்டு ஆசீர்வாதம் பண்ண சொல். நல்லாருமா நல்லாரு. இந்தா என்னுடைய சர்வா மொய்ப்பணும். இதை வச்சுக்கிட்டு நீங்க நல்லா வாடுங்க. அதை குடுறே. பாருங்க சார், இந்த நோட்டை ஒரு தடவை நல்லா பாருங்க சார். இந்த சந்தர்ப்பத்தை விட்டா உங்களுக்கு மறு சந்தர்ப்பம் வாய்ப்பது அரிது சார். எங்கேயோ ஒரு வாரமா கரையாம்புத்துக்கிட்ட உட்கார்ந்து இருந்து கைய உள்ள விட்டு நோண்டி எடுத்துட்டு வந்திருக்கான் சார்.
இத வச்சிட்டு நாங்க 2 பேரும் நல்லா வாழணுமா? இத வச்சிருந்தாலே வாழ முடியாது. டேய் இந்தா இத வச்சிட்டு நீயே வாழு. கமான். டேய் லாஸ்ட் மினிட்ல ஒரு வார்த்தை சொல்றேன். முறமாமே நுறமாமேன்னு எப்பாவது வீட்டு பக்கம் வந்த இந்த மூஞ்சியை சேஞ்ச் பண்ணி அனுப்பிடுவேன். கமான் எல்லாரும் வாங்க வாங்க. கடா வெட்டுவாங்களா? என்னடா அது? ஓ முறப்பண்ணியா கட்டிக்கிட்டு ஒனிவே வீட்டுக்குள்ள வரான்னு சொல்லிட்டு போறான். கல்யாணம் மட்டும் தானே நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் நைட் எப்படி நடக்குன்னு பாத்துறேன். சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை. அது என்ன சின்ன சின்ன ஆசை? நான் எல்லாம் பெருசு பெருசா தான் ஆசைப்படுவேன். டேய் அடங்கொன்னியா, இது என்ன அநியாயமா இருக்கு? முதல்ல இருவனா பூவெல்லாம் தொங்கு பலகாரம் பாலெல்லாம் வச்சிருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன தவிட்டு மூட்டையா இருக்குது? அப்படி எல்லாம் பேசாதீங்க. எங்க பரம்பரையே தவுட்டு வியாபாரம் தானுங்க. எங்க ஐயன் பேரு கூட தவுட்டு ராமசாமி தானுங்க. எங்க அம்மா ஐயன் முதலரு கூட தவுட்டு முட்டையில தானுங்க நடந்தது. அவங்க கிடக்குறான் மெத்த வாங்க காசு இல்லாத நாய். டேய் தவிட்டு ராமசாமி, என் வாழ்க்கையவே நாசமாக்கிட்டியடா. நல்ல வேளை உங்க ஒப்பன் தவிட்டு வியாபாரம் பண்ணா நான் தப்பிச்சேன். உலகாய வியாபாரம் பண்ணியிருந்தான்னா முதல்ல மூக்கு வாயெல்லாம் தண்ணி தான். அதெல்லாம் பேசாதீங்க, சீக்கிரம் வாங்க. செல்லக்கிளி, அவ்வளவு அவசரமா? போங்க, வெக்கமா இருக்குதுங்க. சரி நீ வெக்கப்பட்டு என்ன ஆகிறது? தவிட்டு மூட்டையோ புண்ணாக்கு மூட்டையோ ஒரு ஜில் பார்த்தா ஒரு கல் பார்த்தா வா. டேய் இப்பதாண்டா நான் கட்டி பிடிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்குள்ள அப்பான்றானே எவனோ எனக்கு முன்னாலே முதல்ல எவனோ நடத்திட்டானா? அப்படி எல்லாம் இருக்காது வா. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. இந்த வீட்டுல எந்த பக்கம் திரும்பினாலும் தூக்கு போட்டு வீடு மாதிரியா இருக்கு. டேய் நான் உனக்கு அப்பனாடா. என்னையும் அம்மாவையும் விட்டுட்டாரு, உனக்கு எப்படிப்பா மனசு? ஐயோ ஐயோ நான் மோசம் போயிட்டேன் அம்மா. நான் நம்ப மாட்டேன் அம்மா, நான் ஏமாந்துட்டேன். அதெல்லாம் ஒண்ணு நடக்கல. எல்லாம் எனக்கு தெரியும். அங்க நீ ஒண்ணு நடக்க முடியாது. என்ன ஆத்தாட மகனே என்ன பிட்பாக்கெட் ரேஞ்ச் பேசுறீங்க? யாருக்கு தெரியும் என்ன புத்திர என்ன பாம்பு இருக்கா? எனக்கு கை விட்டுறாதீங்க அக்கா. நீங்க இல்லன்னா நான் பிச்சை தான் எடுக்கணும். குழந்தை என்ன பரிதாபமா பேசு பாத்தியா? ஏய் மாமியார், அவன் பிளாக்மெயில் பண்றான், நம்பாத. அட போடா அம்பாக்கு. பச்சை மண்ணு பொய்யா பேசுவான். இன்னையில இருந்து இவன் தான் என் பேரன். இந்த வீட்டுல உண்மை என்ன ஏதுன்னு தெரியற வரைக்கும் கடைசி வரைக்கும் முதல் ராத்திரி நடக்க விட மாட்டேன். மாமியார் இது பாவம் மாமியார். மாமியார் இது பாவம் மாமியார். மாமியார் இது பாவம். மாமியார் நான் பாவம் மாமியார். அழாதம்மா, போறவங்க திரும்பியா வர போறாங்க, தைரியமா இருமா. ஏப்பா சாவு வீட்டுல கூட உன் புத்தி ஒண்ண விட்டு போகலையா? கட்டின புருஷ குத்துக்கல்லாட்டு இருக்கான். அவனுக்கு நீ சமாதானம் சொல்லாம அவன் குழந்தையாளுக்கு சொல்றியா? ஏன்டா டே சும்மா இருங்க, நீங்க வேற நேரங்க. ஒரு வார்த்தை கூட சொல்லலையேக்கா. அக்கா 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 ஐயா ஐயா தம்பி ஐயா பாருங்க ஐயா. பாசா ஆமாண்ணே, எங்க அக்கா போக வேண்டிய வயசாது. சாகறதுக்கெல்லாம் ஒரு வயசு இல்ல, எந்த வயசுல வேணாலும் சாகலாம். அக்கா என்ன விட்டு போயிட்டியாக்கா. ஏன் நீ கூட சேர்ந்து போறதானே? நாங்க வேண்டாம் சொன்னோம். தம்பி கட்டின புருஷ குத்துக்கல்லாட்டு இருக்கான், நீ என்ன கதறி கதறி அழுகிற? அந்த ஆள் கட்டின புருஷன் மட்டும்தான். நான் எங்க அக்காவுக்கு தூரத்து சொந்தம். தூரத்து சொந்தம்னா மெட்ராஸ் இருந்து சேலம் வரைக்கும் இருக்குமா? இருக்கட்டும் 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 தம்பி, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த பாக்கெட்ல வச்சிருக்கிற கொலுசு எடுக்கிறியா? ஏறா ஏறா ஏறா. பாருங்க ஐயா, கல்யாண வீட்டுல திருநா மன்னிச்சுட்டோம், கோவில்ல செருப்ப திருநா மன்னிச்சுட்டோம். கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம செத்த பணத்தை கால் இருந்த கொலுசு அத்து இது திங்குது. இது வாயை சும்மா விடலாமா? அந்த பணத்தை கீழே போட்டு இவனை தூக்கி அதுல வைக்க. இந்த நாயை நம்ம சாவு வீட்டு கூப்பிட்டோமா? இந்த கொலுசு அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.